இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அரசியல் சாசன சட்டம் வக்ஃபு சட்டம் சம்பந்தமாக இன்று பயிலரங்கம் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயிலரங்கத்தை பொறுத்த அளவிற்கு இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்பதுதான் அரசியல் சாசனம் சொல்லுகின்ற சட்டம். ஆனால் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தன் இஷ்டப்படி இந்த சமத்துவத்தை நொறுக்குகின்ற மத்திய அரசை கண்டிக்கின்றது. காரணம், இந்த அரசியல் சாசனம் என்பது அதுதான் சட்டம் நடத்துகிற ஒன்று, அதுதான் ஆட்சி நடத்துகிற ஒன்று. ஆனால் இன்று வணக்க ஸ்தலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் சில சமுதாயத்தின் மீது வழக்குகள் தொடரப்பட்டு திட்டமிட்டு அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கம். அதுபோன்று திருநெல்வேலியை பொறுத்த அளவிற்கு வக்ஃபு சொத்துக்கள் 15,000 ஏக்கருக்கு மேலே இருக்கிறது. அதில் பெருவாரியான வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன. அந்த ஆக்கிரமிப்பு சொத்துக்களை அரசு மற்றும் வக்ஃபு வாரியம் மீட்டு தர வேண்டும். அதற்கான எங்களின் உரிமையான இந்த விஷயங்களை சட்ட ரீதியாக மக்களுக்கு ஒரு பயிலரங்கம் நடத்துகிறோம். வக்ஃபு சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம். அது பற்றி வக்ஃபு வாரியத்திலும் நாங்கள் மனு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அரசு ஒவ்வொரு வக்ஃபுடைய சொத்துக்களையும் அளவை செய்வதற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கி நவீன கருவிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தும் இங்கு உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான முழு ஒத்துழைப்பு எங்களுடைய வக்ஃபுகளுக்கு தரவில்லை என்பதுதான் உண்மை நிலை. தமிழக முதல்வர் நாளை தினம் கன்னியாகுமரி செல்ல இருக்கிறார். அவரை சந்திச்சு இது குறித்த அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து இது பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை ஒருபோதும் நாங்கள் நழுவ விட மாட்டோம். காரணம், அந்த வாய்ப்பு பெறுவதற்கான சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் நாங்கள் இது சம்பந்தமாக அண்ணா அறிவாலயமே நேரடியாக சென்று அங்கு உள்ள தலைமை நிர்வாகியிடம் கடிதம் கொடுத்து வந்திருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் இருந்து நாங்கள் எல்லாம் சென்று அண்ணா அறிவாலயத்தில் இது சம்பந்தமான பிரச்சனையை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் இதுவரைக்கும் எந்தவித தகவலும் நடவடிக்கையும் இல்லை. தமிழக முதல்வர் சந்திக்க மறுக்கிறாரா என்பதை விட நாங்கள் அந்த தலைமை செயலகத்தில் தலைமை நிலைய அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த சந்திப்பதற்கான அனுமதி வரவில்லை. வாக்குகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தான் எழுதியதாகவே சொல்லப்படுது. சிறுபான்மை ஓட்டு இல்லாம அவர் வாக்கு செலுத்தக்கூடிய உங்களையே சந்திக்க மாட்டார்னா வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக? அதாவது அரசியலை பொறுத்த அளவிற்கு நிலைப்பாடு யாருக்கும் ஓட்டு போடுவது என்கிற நிலைப்பாடை இஸ்லாமிய சமுதாயம் எப்படி எடுக்கிறது என்றால், சரியான தலைமை எங்களுக்கு இல்லை என்ற ஒரு மனப்பான்மையில் தான் இன்று இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒன்று அதிமுக பக்கம் இல்லைன்னா திமுக பக்கம் என்ற ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வை நாங்கள் செய்து வருகிறோம். அதிமுக திமுக என்பது மாறி நமக்கான ஒத்துழைப்பு யார் தருவார்களோ அவர்களுக்கான ஒரு வாக்காக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை சேகரிக்க வேண்டும், ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற ஜமாத்து கட்டமைப்பு தான் இப்போது நாங்கள் உருவாக்கி வருகிறோம். ஆதரிக்கக்கூடிய உங்களுடைய வாக்குகளை வாங்கக்கூடிய கட்சி என்ன கோரிக்கை வைக்கணும், என்ன செய்யணும்? ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய உரிமையை எங்களுக்கு தந்தால் போதுமே தவிர எங்களுக்கான சலுகைகள் புதிதாக எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற எங்கள் உரிமையை எங்களுக்கு தர வேண்டும். அதாவது எங்கள் சதவீதத்துக்கு தக்கவாறு தொகுதிகளுக்கு தர வேண்டும். இப்ப எங்கள் சதவீதத்துக்கு தக்கவாறு தொகுதிகள் எந்த கட்சியுமே கொடுப்பதில்லை. 2 சீட்டு 1 சீட்டை தந்து எங்களை சொல்லி பண்ணிடுறாங்க. ஆனால் எங்கள் சதவீதத்துக்கு தக்கவாறு தமிழகத்தில் 22 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் எந்த கட்சியுமே இதை செய்யல. ஆனால் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சதவீதத்துக்கு தக்கவாறு நீங்கள் தர வேண்டிய உரிமைகளை தாருங்கள் என்று கோரிக்கை. அப்படி தரும் பட்சத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்து அந்த கட்சிக்கு வாக்களிப்போம்.
இந்த உங்க சொத்துக்களை எல்லாம் மீட்கிறதுக்கு ஏதாவது போராட்டங்கள் முன்னெடுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக சொத்துக்கள் எங்களுடைய சொத்து அல்ல. இந்த வக்ஃபு சொத்து என்பது இறைவனுடைய சொத்து. எங்கள் முன்னோர்கள் அவர்களின் சொந்த சொத்தை அவர்கள் இந்த நலனுக்காக, மக்களின் நலனுக்காக, நன்மையான காரியங்களுக்காக பயன்படுத்துவதற்கு எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சொத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் மீட்ட வேண்டும் என்று உரிய முறையில் சட்ட போராட்டம் நாங்கள் நடத்துவோம். சட்ட போராட்டம் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்.